அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு அம்ச யோகம்ங்கிற ஒரு அற்புதமான ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இந்த பெயர்ச்சியில் இருந்து உங்களுடைய யோகம், இந்த அம்ச ராஜயோகங்கிற நிலை உங்களுக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், இந்த சம்மந்தப்பட்ட சில நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான காரியங்களை எந்த அளவுக்கு நீங்கள் முடிக்க போகிறீங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மகரம் சனி பகவானினுடைய அதிபதியான ராசி. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். 7ஆம் பாவகத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் உச்ச பலத்தோடு அமர போகிறார். உச்ச பலங்கிறதுங்க இது அம்ச ராஜயோகம். காரணம் 1, 4, 7, 10 தசம கேந்திரங்கள். அப்படின்னா இந்த ஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானங்களில் உட்காரும்போது குரு பகவான் அம்ச ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். அப்போது உங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால, அது கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நட்பு வட்டாரங்கள், சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலங்களில் பார்த்துட்டோம்னா ஒரு 7-8 வருஷம் அப்படின்னா சில கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. மாணவிகளாக இருந்தால் கூட கண்டிப்பாக நான் படித்து முடிக்கிறதே பெரும் பாடுபட்டுட்டுங்க, பெரும் அவஸ்தைகள் பட்டுட்டுங்க, குடும்பத்தை விட்டு, அதாவது பெற்றோர்களை விட்டு நான் தனியாக இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை, எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்கள பண்ணாமல் போனாங்க, என்னுடைய திறமையில் நான் ஓரளவுக்கு வந்தேன், ஆனால் இப்படி பல விஷயங்கள் நான் அனுபவித்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்துட்டுருக்குறேங்க. ஆனால் இப்போவுமே பார்த்தோம்னா நான் நினச்ச மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சில இது இருக்குது. இதே கொஞ்சம் வயதானவர்களாக இருந்திருந்தால், ஆரம்பத்தில் எப்படி எப்படியோ இருந்தேங்க, அசால்ட்டாக இருந்த சில காரியங்கள் பண்ணேன், ஆனால் இப்போது ஒரு 5-6 வருஷமாக பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் தொழிலும் பிரச்சனை வந்தது. எல்லாமே நமக்கு பார்த்தோம்னா குடும்ப ரீதியிலையும் விரைய செலவுகள் அதிகமாச்சு. இடமாற்றங்கள் பண்ண, ஒரு வீடு வாங்கினேன், கடன் பிரச்சனை அதிகமாகிருச்சு. அந்த கடன் கட்டுறதுக்கு போராட்டமாக ஆகிப்போச்சுங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நான் கடந்து வந்துட்டுருக்கிறேன். ஆரோக்கியம் கூட இப்போ மாதிரி இப்போ இல்லை. எதிர்காலத்தை எப்படி சரிப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மகர ராசி அன்பர்களுக்கு வருவாங்க. காரணம் என்னென்னா, மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தன்னம்பிக்கை வலிங்க ஆச்சுங்களா. சாதாரணமான ஒரு மனிதராக எடுத்துக்க முடியாது. ஏன்னா மனசில் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அது வலுக்கட்டாயமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்தவங்களோட துணையோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, அடுத்தவங்க சப்போர்ட்லாம் நம்ம வளர்ச்சி ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் கிடையாது. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி நான் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க. அது ஒரு அரசாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மகர ராசிக்காரன் கண்டிப்பாக நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. நம்மளுடைய கீழ் இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்க வேலைக்காரருக்கு, ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம மேல் அதிகாரின்னு அந்த இது இருக்காதுங்க, அந்த தலக்கணவும் இருக்காது. அப்படி எல்லாருக்குமே ஒரு சகஜமாக நடத்தக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர். சரிங்களா. இன்றைக்கி எல்லா துறையிலும் இருப்பாங்க மகர ராசிக்காரர். இன்றைக்கி சாதாரண வேலையிலேருந்து பெரிய அளவில் ஒரு பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் மகர ராசிக்காரர். ஆனால் எல்லா கஷ்டங்களும் அனுபவித்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சில மனப்போராட்டங்கள், அப்படின்னா சில குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் பெருசாக ஆகிறதும், நாம் வாய் விட்டு ஒரு நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக மாறுறதும், இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சில பிரச்சனைகள், அப்படின்னா சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி, அதுவும் அம்ச ராஜயோகமாக நம்ம 7ஆம் பாவத்தில் உட்காரதுனால நம்ம ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு வருஷமே. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2027 வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அந்த குரு உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறதுனால உங்களுடைய மனசில் ஏற்படக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை நீங்கள் சாதகமாக பண்ணி முடிப்பீங்க. அது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு முறை அப்படிங்கிறது ஒரு நல்ல திருப்திகரமாக இருக்கும். கொஞ்சம் பிரிவாக இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு குருபலம் இருக்குது. அதனால் குருபலம் இதுக்கு முன்னால் தள்ளி தள்ளி போன திருமணமே கூட இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அது வடக்கு திசை நோக்கி பயணிங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா
உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால பண வரவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய தொழில் தொடங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்தாலும் ஏற்கனவே நான் முயற்சி எடுத்தேன் கிடைக்கல அப்படிங்கிறத மறந்து இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு ஆசை இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அது அரசாங்கத்துக்கு வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு இந்த அம்ச யோகமும் அது லாபஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் ஜென்மத்தை பார்க்குறதுனாலையும் சனி பகவான் இயல்பாகவே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி எடுக்கிறவங்க ஏற்கனவே எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சுங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பொறுப்பாக பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? வண்டி வாகனம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரம் இருக்கிறதுனால பயணங்களால் கொஞ்சம் தூர பிரயாணம் போகணும், கொஞ்சம் இடம் மாற்றலாமா அப்படின்னா இந்த நேரத்தில் இடம் மாறுங்க, பெரிய ஒரு மாறுதல் இருக்கும். சரிங்களா? வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு லோன் போட்டு கூட ஒரு வீடு வாங்குங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னால் அதில் பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் அது நம்ம இன்றைக்கி பண்ணுற விஷயம் நாளைக்கு பரவாயில்ல, அன்றைக்கி நம்ம செஞ்சோம் கஷ்டப்பட்டு பண்ணணும், பரவாயில்ல பண்ண முடிஞ்சது, அது பண்ணாலும் அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற திருப்தி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துங்க. சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சிங்கிறது இது அம்ச ராஜயோகங்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மன மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு தேவையான சில விஷயங்கள் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஒரு படிப்பாக இருக்கணும், இந்த படிப்பு நமக்கு படிக்க வைக்க முடியுமா, இந்த படிப்பில் அவங்க கவனம் செலுத்துவாங்களா, அவங்க பார்த்தா நம்மளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வெறுப்புகளாக இருக்குது அப்படிங்கிற சங்கடங்கள் எல்லாமே போய் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும். பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு நம்ம ஒரு வேலைக்காக பிரிஞ்சிருப்போம், இல்லை நம்மளுடைய குழந்தைங்க சம்மந்தமில்லாத இடத்துல சம்மந்தமில்லாத ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுட்டு அவங்க அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இது நமக்கு தோணும். ஆனால் அந்த காலேஜ் வேண்டாம், பக்கத்தில் தான் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நமக்கு வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்துலேருந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சில செய்திகள் மட்டும் இல்லாமல் அதாவது சில நல்ல விஷயங்களே நீங்கள் செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பலன்கள் உருவாக போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறதுனால, ராசியை வச்சு சொல்லியிருக்கிறதுனால, பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் தசா புத்தி, அதே மாதிரி பிறப்பு ஜனன ஜாதகத்தில் குரு பகவானுடைய பாவகம் எந்த பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியுங்க. அதனால் அந்த ஜாதகத்தில் தசாபுத்தி பொறுத்த வரைக்கும் சில பலன்கள் இன்னும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட இது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன கோயிலுக்கு போகலாம், என்ன சாமி கும்பிடலாம், இந்த தசாபுத்தி நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ஆலயங்களுக்கு போனால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரியுங்க. அப்படி உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் அதாவது ஃபோன் மூலியத்தில் ஆன்லைன் மூலியமாக கூட சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போட மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.